ஹலோ ஆல். நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஆர்ஆர் தான் ஜெயிச்சாங்க. ஆர்ஆர் டாஸ் ஜெயிச்சு பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. இனிஷியலாக விக்கெட் லூஸ் பண்ணாங்க. ஈவன் தோ பட் ஆஃப்டர் தட் சஞ்சு சாம்சனும் ரியான் பராகும் நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 193 வரைக்கும் ஸ்கோர் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆஃப்டர் விச் எல்எஸ்ஜி பேட் பண்ணும்போது அவங்களும் கொஞ்சம் இனிஷியலாக விக்கெட் விட்டாங்க. அதுக்கப்புறம் கேஎல் ராகுலும் ஒரு பூரானும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஏன்னா 2 பேர் 50 அடித்தாலும் டெத் ஓவரில் சந்தீப் சர்மா சூப்பராக போட்டு டார்கெட் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சில் எங்களோட பிளேயர்ஸ் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்லேருந்து சஞ்சு சாம்சன் அண்ட் எல்எஸ்ஜிலேருந்து கேஎல் ராகுல். ஸோ செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜிடி வாஸ் எம்ஏ. நம்ம எம்ஏ தான் ஜெயிப்பாங்கன்னு நினச்சோம். எம்ஏ டாஸ் ஜெயிச்சு பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. சூப்பராக பவுலிங் போட்டு அவங்கள ஒரு 160 ஆட் ரன்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இன் ரிட்டர்ன் எம்ஏ பேட்டிங் வரும்போது ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்தது. ரோஹித் சர்மாக்கும் டெவால் பிரேவிஸ்க்கும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருவாங்க ஈஸியாக அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிடி சூப்பராக பவுலிங் போட்டு டெத் ஓவர்ஸில் எம்ஏ சோக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஜிடி 6 ரன்ஸில் ஜெயிச்சிட்டாங்க ஈஸியாக. இந்த மேட்ச்சில் எங்களோட பிளேயர்ஸ் ஆஃப் த மேட்ச் யாரும் பார்த்தீங்கன்னா எம்ஏலேருந்து ஜஸ்பிரீத் பும்ரா அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சூப்பராக பவுல் பண்ணார் 3 for 14. அண்ட் சிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் அவர் மட்டும்தான் வந்து குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து பேட்டிங் 30+ அடித்தார்.